ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் போடலான்னு இருக்கேன். தெரிந்து கொண்டோம் புரிந்து கொள்வோம் சீசன் 2 உடைய ஒன் ஆஃப் த எபிசோட். ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்ச்க்கு நம்ம பழைய காலத்து குழந்தை காலத்தில் நம்ம கேட்ட கதை, ஸோ அந்த கதையை நம்ம எந்த அளவுக்கு சரியாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆமையும் முயலும் கதை. ஸோ அந்த கதை உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு முயலும் ஆமையும் ஒரு ரேஸ் போட்டி வச்சுக்கிட்டாங்க, ஓட்டப்பந்தயம். ஸோ அதில் அந்த முயல் ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஆமை எப்படியும் பொறுமையாக தானே வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த முயல் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. தூங்கிட்டு இருந்துச்சு. பட் ஆமை விடாமல் கண்டினியூஸாக போயிட்டு கடைசியில் முயல் முழிச்சு பார்க்கும்போது ஆமை அங்கே எதுவுமே இல்லை. ஸோ இன்னும் ஆமை வரல போல் அப்படின்னு நினச்சிட்டு முயல் ஓடி போகும்போது பார்த்தா கடைசியில் ஆமை அங்கே ஜெயிச்சிருச்சு அந்த ரேஸில். ஸோ இதோடைய மாரல் நம்ம என்ன புரிஞ்சுருக்கோம்? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அதாவது நிதானமாக அதே நேரத்தில் விடாமுயற்சியோடு நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்ய முடியும். நிறுத்தி நிதானமாக செஞ்சிங்கன்னா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்ருக்கோம். இதுதான் அதோடைய மாரலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்வி உங்களுக்கு வரணும். இதுதான் உங்களுடைய மாரலான்றதை தெளிவுபடுத்திக்கணுன்னா இதே கதையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இப்போ தோற்று போயிடுச்சு அந்த முயல். அந்த முயல் தோற்று போனதுக்கப்புறம் இப்போது என்ன யோசிக்குது? ஆஹா, இங்கே என்ன தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி யோசித்து பார்த்துருக்கு. அப்போ அந்த தப்பு என்ன? இந்த முயல் தூங்கிடுச்சு. தூங்கினதுனால நம்ம இதை லூஸ் பண்ணிட்டோம் இந்த ரேஸ். அப்போ திருப்பி அந்த ஆமையை ஒரு ரேஸ்க்கு கூப்பிடுது. திருப்பி கூப்பிட்டு ஓட பார்க்குது. ஓடும்போது இந்த தடவை அந்த முயல் எங்கேயுமே நிறுத்தலை, எங்கேயுமே தூங்கலை. நேராக போய் ஃபினிஷ் லைனில் முடித்து அந்த போட்டியை ஜெயிச்சு வருது. இப்போ ஆமை அந்த முயல்கிட்ட என்ன சொல்லும்? பரவாயில்ல, நீ புரிஞ்சுக்கிட்ட, நீ போன தடவை என்ன தப்பு பண்ணியோ அந்த தப்பு இந்த தடவை நீ பண்ணலன்றதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அந்த ஆமை சொல்லுது. ஸோ இதோடைய ஆக்சுவல் மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுத்தி நிதானமாக ஒரு காரியத்தை செய்யுங்கன்றது வேறு. பட் உண்மையாக இந்த கதையோடைய மாரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் தூங்கிறதோ இல்லை ரிலாக்ஸ் பண்ணுறதோ இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதோ கூடாது. ஒரு வேலையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதை முடித்து அதோடைய ரிசல்ட் தெரிகிற வரைக்கும் விடாமுயற்சியோட கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக அந்த வேலையை முடியுங்க அப்படின்றது தான் அதோடைய மாரல். நான் இதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி தெளிவுபடுத்திக்கணும்னு நினச்சேன். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், அதே நேரத்தில் நடைமுறையில் நம்ம திங்க் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்ட விஷயம். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.